ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம கடந்த பதிவுல அதிபத்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு தாராசுர சிற்பங்கள் வழியா காட்டியிருந்தோம். நிறைய வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் லைக் பண்ணிருந்தீங்க, கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இந்த வரவேற்புக்கு முதல்ல உங்க எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இந்த அதிபத்தர் யாரு அப்படிங்கிற கேள்வி உங்கள பல பேருக்கு இருந்தது. பல பேர் சாட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் இந்த அதிபத்தர் யாரு, எங்க பிறந்தாரு அப்படின்னு பல கேள்விகளை கேட்டிருந்தீங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லதான் உங்க முன்னாடி நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த அதிபத்தர் 63 நாயன்மார்கள் வரிசையில ஒரு நாயன்மார். இவரு நாகப்பட்டினம் மாவட்டம் நுளம்பபாடியில பிறந்த ஒரு பக்தர். இவரு பிறந்து கொஞ்ச காலத்திலேயே சிவபெருமானை பற்றி முழுவதும் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்ச உடனே இவர் என்ன நினைக்கிறாரு, தான் சிவபெருமானுக்கு எதையாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்படி நினைத்தவர், இவர் ஒரு மீனவ சமுதாயம் வேற. தினமும் கடலுக்கு போவாரு, கடல்ல வலை வீசுவாரு. கிடைக்கிற மீன்கள் எல்லாத்துலயும் முதல் மீனா எது கிடைக்குதோ அதை எடுத்து சிவார்ப்பணம் சொல்லி கடல்ல விட்டுருவாரு. இந்த பணியை பல காலம் செய்து வராரு. இப்படி செய்து கொண்டே வர வர இவருக்கு திருமணம் ஆகுது, குழந்தைகள் எல்லாம் பிறக்கிறாங்க, நல்ல ஒரு செல்வந்தராதான் இருக்கிறாரு. ஆனா இந்த அதிபத்தரை சோதிக்கணும்னு நினைத்த சிவபெருமான் புறப்பட்டு இறங்கி வராரு. எப்படி வராருன்னா, இவருக்கு சோதனைகளை கொடுத்து வராரு. இவர் தினமும் கடலுக்கு போவாரு. நிறைய மீன் சிக்கிட்டு இருந்தது. ஆனா இந்த சோதனைக்கு அப்புறம் மீனே சிக்காம போயிடும். ஒரு மீன் கூட இவரோட வலையில சிக்காது. ஒரே ஒரு மீன் சிக்கும். அந்த மீனையும் சிவார்ப்பணம் பண்ணிடும். இப்படி பல காலம் இந்த பணி தொடர்ந்து கொண்டே போய்கிட்டே இருக்கும். வீட்டுல இருந்த செல்வம் எல்லாம் குறைய 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 வறுமைங்கிற கோர தாண்டவம் வீட்டுல ஆட ஆரம்பிச்சிடும். பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பட்னி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு நாள் இவருக்கு தங்க மீன் கிடைக்கும் அந்த கடல்ல. அந்த கிடைத்த தங்க மீனை எடுத்து பாப்பாரு பாருங்க. அதுல அப்படியே மரகதமும் கோமேதகமும் மாணிக்க பரல்களும் அப்படியே இழைக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு மீனா கிடைக்கும். ஆனால் அதை கிடைத்த அந்த ஒரு மீனையும் என்ன பண்ணுவாரு, சிவார்ப்பணம் சொல்லி கடல்ல விட்டுருவாரு. ஆனா அதை பார்த்த உடனே அந்த மீனவ சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பரம்பரையே இந்த மீனை வைத்துக் கொண்டு வாழலாம், இனிமேல் அதிபத்தர் கடலுக்கே வர வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அதை கேட்காமல் கிடைத்த அந்த ஒரு மீனையும் சிவார்ப்பணம்னு சொல்லி கடல்ல விட்டுட்டு கரை ஏறுவார் இந்த அதிபத்தர். அப்படி ஏறுகிற போது சிவபெருமான் வான வீதியிலே ரிஷப வாகனத்திலே உமையம்மையோடு காட்சி கொடுத்து இந்த அதிபத்த நாயனாரை ஏற்றுக்கொள்ளுவார். அது மட்டுமல்ல, ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று இன்றைக்கும் நீங்க நாகப்பட்டினம் கைரோகணேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மீனவ சமுதாயத்தினர் சேர்ந்தவர்கள் எல்லாரும் கடல்ல கொண்டு போய் ஒரு தங்க மீனை விடுவது போலவும் சிவபெருமான் உமையம்மையோடு ரிஷப வாகனத்தில் கடற்கரைக்கு எழுந்திரக்கூடிய காட்சியை இன்றைக்கும் நீங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாயன்மார் தான் நாகப்பட்டினத்தில் வாழ்ந்தவர். அவருடைய வரலாறு தான் நம்ம போட்டிருந்தோம். நன்றி.